இந்த பொசிஷன் பேரு லூசினான்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா பான் இருக்க கிங்கே பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டிங் ஸ்கொயர்ல இருப்பாரு. ஒயிட்டோட கீ மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் C4 தான். கிங் D7 ப்ளே பண்ணி இந்த பான் பக்கத்துலயே வச்சுக்கிறாரு. ரூக் வச்சு ஒரு செக் தரோம். நீங்க கிங் பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா நம்ம அழகா இந்த கிங்க ஷேடோவா யூஸ் பண்ணி இந்த பானை ப்ரோமோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால கிங் வந்து E5 தான் வந்து ஆகணும். இப்ப சிம்பிளா கிங்க வெளியில கொண்டு வரோம். நீங்க ரூக் அட்டாக் பண்ணீங்கன்னா நம்ம திருப்பி ரூக் அழகா இங்க கொண்டு வந்து பானை ப்ரோமோட் பண்ணிக்கலாம். கிங் B5 ல போட்டுக்கலாம். இந்த ஒரு ரீசனால இப்ப கிங்குக்கு வந்து செக் தராரு. இப்ப செக் கொடுத்ததுக்கு அப்புறமா கிங் இங்க வராரு. இப்ப திருப்பி செக். இப்ப கிங் A6 இல்ல C6 எங்க வேணா போலாம். இப்ப கிங் வந்து A6 போறாருன்னு வெச்சுக்கோங்க. இங்க ஒரு வெயிட்டிங் மூவ் ப்ளே பண்றாருன்னு வெச்சுக்கோங்க. இந்த பானை தடுக்கிறதுக்கு இந்த இடத்துல சிம்பிளா ரூக் எடுத்து வந்து A5 ல போட்டுக்கலாம். பிளாக் உடைய கிங் பக்கத்துல வராரு, நம்மளும் பக்கத்துல போறோம். இப்ப திருப்பி க்ளோஸரா வராரு. இப்ப பானை ப்ரோமோட் பண்ணிக்கலாம். குயினை டேக் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா ஒரு செக் கொடுத்துட்டு இந்த ரூக்க வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால உங்களால இங்க வெயிட்டிங் மூவ்லாம் ப்ளே பண்ண முடியாது. திருப்பி இங்க ஒரு செக் தராரு. இப்ப கிங் வந்து இங்க வராரு. திருப்பி ஒரு செக். இப்ப நம்ம ரூக்க வச்சு திருப்பி பிளாக் பண்றோம். இதனால தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூக் வந்து 4th ரேங்க்குக்கு வந்தாரு. இப்ப ஒயிட் உடைய கிங் மறைஞ்சிருக்காரு. இப்ப அழகா இந்த பானை ப்ரோமோட் பண்ணி வின் பண்ணிக்கலாம்.